என் தங்கப்பிள்ளையே, இன்னும் சற்று நேரம்தான். என் குழந்தை, என்னிடம் வைத்த வேண்டுதல் ஒன்று வலுப்பெற்று நின்று கொண்டிருக்கின்றது. உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறப் போகின்ற நேரத்தில் இந்த தாயானவளை அத்தனை சாதாரணமாக நினைத்து நீ கடந்து விடக்கூடாது. என் தங்கமே, என் வாக்கினை கேட்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை கண்டு கொண்டிருக்கின்றார்கள். மாற்றங்கள் தாமதமாக கிடைக்கிறது என்பதற்காக என் மீது கொண்ட நம்பிக்கையை நீ எப்படி கைவிட மாட்டாயோ, அதுபோல நான் சொல்கின்ற ஒவ்வொரு வாக்கின் மீதும் நீ நம்பிக்கை வைப்பாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ கேட்டது எல்லாமே உனக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தெய்வம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்டதையெல்லாம் உனக்கு நிச்சயமாக தந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் நீ மனதார நம்பு. ஒரு முறை நீ என்னை நம்பத் தொடங்கிவிட்டால், ஒரு முறை இந்த வராகி உனக்கு கொடுப்பாள் என்பதை மனதார ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டால், நிச்சயமாக அடுத்தது என்று ஒவ்வொன்றாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாகவே உனக்கு கிடைக்கத் தொடங்கும். ஒரு முறை பெற்றால்தான் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வரும் என்றால், அப்பேற்பட்ட நம்பிக்கை உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். தெய்வம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் தெய்வத்தின் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை மட்டும் ஒரு நாளும் நீ கைவிட்டு விடக்கூடாது. நீ எந்த அளவிற்கு என்னை அன்பு வைத்து என்னை நாடுகின்றாயோ, அந்த அளவிற்குத்தான் அன்பை வைத்து நானும் உன்னை தேடுகின்றேன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த வராகியானவள் எப்பேற்பட்ட தெய்வம் என்று அறிந்துதானே என்னை வணங்கி கொண்டிருக்கின்றாய். எந்த சூழ்நிலையிலும் நமக்கானதை நம் கைகளில் கொடுப்பாள் என்று நீ நம்புகின்றாய் அல்லவா? உன்னுடைய அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. உன் வாழ்க்கை உனக்கு என்று நீ எந்த அளவிற்கு நம்புகின்றாயோ, அந்த நம்பிக்கை இந்த வராகி உன் வாழ்க்கையை உன் கைகளில் மீட்டெடுத்து கொடுப்பாள் என்பதை என் பிள்ளை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். நானும் உன் வாழ்க்கையை பற்றிய அக்கறையோடு தான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். என் மீது நம்பிக்கையோடு நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் நிச்சயமாக உனக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கும். நம்பிக்கை நம்பிக்கை என்று அம்மா இத்தனை முறை சொல்லும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான். அம்மா ஒரு விஷயத்தை அழுத்தமாக உனக்கு சொல்கிறாள் என்றால், இந்த நேரம் உனக்கான நல்ல நேரம், உனக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கப் போகின்ற நேரம், நீ வெற்றியினை தொடப் போகின்ற நேரம். இந்த நேரத்தில் நீ சிறு துளி அளவேனும் நம்பிக்கையில் குறைந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் ஆணித்தரமாக எடுத்துரைத்து கொண்டிருக்கின்றேன். அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை கேட்கும் பொழுது அதில் இருக்கின்ற அர்த்தத்தையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். மேலோட்டமாக ஏதோ சொல்கிறாள், கேட்டுவிட்டு செல்வோம் என்றெல்லாம் என் குழந்தை நீ நினைத்து விடாதே. அம்மாவின் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உயிர் கொடுக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது. உன்னை தேடி வருகின்ற இந்த தாயை ஒரு நாளும் என் பிள்ளை நீ உதாசீனம் செய்து விடாதே. அம்மாவினுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் மனதில் ஆணித்தரமாக பதிய வேண்டும். என் குழந்தை, நீ ஒவ்வொரு செயலையும் நினைக்கும் பொழுதெல்லாம் நம் தாயானவள் நமக்கு இதை சொல்லிக் கொடுத்திருக்கின்றாள், நமக்கு இந்த விஷயத்தை புரிய வைத்திருக்கின்றாள், நாம் இந்த தவறை செய்துவிடக்கூடாது என்று நீ முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதை சரியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். மாறாக இன்று சொல்வதை புரிந்தது போல தலையாட்டிக்கொண்டு சென்றுவிட்டு நாளை அதை முழுவதுமாக மறந்து மீண்டும் அதே தவறை என் பிள்ளை நீ செய்துவிடக்கூடாது. நீ என்னுடைய குழந்தை என்பதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். இந்த தாய் உன் கண்களுக்கு வேண்டுமானால் புலப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் தினமும் நான் காட்சி அளித்து கொண்டும் உன்னோடு பேசிக்கொண்டும் தான் இருக்கின்றேன். நீ ஒரு நாளாவது நினைத்து பார்த்திருப்பாயா அல்லது கனவு கண்டிருப்பாயா, நம் அம்மா நம்மோடு இப்படியெல்லாம் பேசிக்கொண்டிருப்பாள் என்று?
ஆனால் இப்பொழுது அவையெல்லாம் உன் கண் முன்னால் நடந்து கொண்டிருக்கின்றதே. நான் இதோ உன் முன்னால் நின்று உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றேன். இவையெல்லாம் நடக்கும் பொழுது உன்னுடைய எண்ணங்கள் சாத்தியமாவதும் உறுதி என்பதனை நீ முழு மனதார நம்பு. நீ செய்கின்ற செயல், நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் நல்லபடியாகவும் தூய்மையாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கும் பட்சத்தில் அதை நடத்தி தர வேண்டியது இந்த தாயானவள் என்னுடைய பொறுப்பு. நான் உன் வாழ்க்கையில் வந்துவிட்ட ஒவ்வொரு நொடியும் உனக்கான நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் நம் வாழ்க்கையில் நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்று நீ எந்த அளவிற்கு ஏற்றுக்கொள்கின்றாயோ அந்த அளவிற்கு அந்த நேரத்தில் உனக்கான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். என் குழந்தை, உன்னுடைய கண்களை மூடிக்கொண்டு அம்மா, நீ என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி விட்டாய் என்று ஒரு முறை நம்பிக்கையோடு சொல்லிப்பார். அது அப்படியே நடக்கும். என் குழந்தை, நீ ஒவ்வொரு முறை என்னை நோக்கும் பொழுதும் அம்மா என்ன நினைப்பேன் தெரியுமா? என் பிள்ளை இந்த அளவிற்கு என் மீது அன்பு வைத்திருக்கின்றதே, உன்னுடைய அன்பை நான் சோதித்து பார்க்க விரும்பவில்லை. நீ கேட்டதை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்றுதான் நான் நினைப்பேன். கள்ளம் கபடம் இல்லாமல் என்னை நாடி வருகின்றவர்களுக்கு ஒரு நாளும் இந்த வராகி கேட்டதை கொடுக்காமல் விட்டு விட மாட்டேன். என் பிள்ளை, நீ எனக்கென்று பெரிதாக ஏதும் செய்ய தேவை கிடையாது. மற்ற போலியான உறவுகளை நம்பி நீ ஏமாந்ததே இந்த தாயானவளுக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்தது. என் குழந்தை, நான் எத்தனை முறை சொல்லியுமே யாரிடமும் எந்த எதிர்பார்ப்புகளையும் நீ வைக்காதே என்று பல முறை உன்னிடத்தில் எடுத்து சொல்லியுமே நீ அதன் பிறகு கூட போலியான நபர்களை நம்பி ஏமாந்து போனதுதான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நீ ஏமாந்ததற்கான காரணம் அவர்களை நம்பியது. யாரையுமே நம்ப வேண்டாம். எல்லோரிடத்திலுமே மேலோட்டமாக பழகு. காலம் எதுவரை இவர்களோடு நமது உறவை அழைத்து செல்கின்றதோ அதுவரை செல்லட்டும். எங்கே முடிந்து போகின்றதோ அந்த இடத்திலேயே முடிந்து போகட்டும் என்றுதான் என் பிள்ளை நீ நினைக்க வேண்டுமே தவிர, ஒரு நாளும் வாழ்க்கையில் யாராவது ஒருவர் உன்னை விட்டு விலகிச் சென்றால் அந்த இடத்தில் நின்று நீ அழுது கொண்டிருக்கக்கூடாது. அவர்களின் எண்ணங்கள் அதுவாக இருக்கும் பொழுது அதை சாத்தியமாக்குவது உன்னுடைய தவறு என்பதை புரிந்து கொண்டு வந்தவர்களை ஏற்றுக்கொள்வேன், செல்பவர்களை நல்ல வார்த்தை சொல்லி அனுப்பி வைப்பேன் என்கின்ற மன உறுதியோடு நீ இருக்கும் பொழுது உன் அருகில் நிற்கக்கூட சிலருக்கு பயம் வந்துவிடும். இவரை நாம் எந்த ஒரு விஷயத்தை வைத்துமே மனதை கலங்கடிக்க முடியாது. பலகீனம் என்ற ஒன்று இவர்களிடத்தில் இல்லை என்று அவர்கள் நினைக்க வேண்டும். மாறாக இதுதான் இவர்களினுடைய பலகீனம் என்று யாருமே உன்னுடைய விஷயங்களை எல்லாம் அடையாளம் கண்டுவிடக்கூடாது. எப்பொழுதும் இறுக்கமாக இருக்காதே. எப்பொழுதும் உன்னுடைய மனதை லேசாக வைத்து எல்லோரிடத்திலும் நல்லபடியாக பேசு. யாரிடமும் எந்த விதமான ஏற்ற தாழ்வுகளையும் காண்பிக்க கூடாது. பணக்காரன் என்றால் அவனிடத்தில் ஒன்று போலவும், பணக்காரன் இல்லை கஷ்டப்படுகிறான் என்றால் அவனிடத்தில் வேறு போலவும் ஒரு நாளும் பேசக்கூடாது. எல்லோருமே மனிதர்கள் என்ற எண்ணம் மட்டுமே மனதிற்குள் இருக்க வேண்டும். உன்னை யாரேனும் இதுபோல பாகுபாடு பார்த்து பேசினால் உன்னுடைய மனது என்ன பாடுபடும் என்று முதலில் நீ புரிந்து கொள். என் தங்கமே, நம்மை போலத்தான் மற்றவர்களுக்கும் உணர்ச்சிகள் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு யார் ஒருவர் மற்றவர்களிடம் பேசுகின்ற வார்த்தையில் கவனமாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மீட்டு வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் கவனமாகவே வரும். உன்னுடைய மனதை காயப்படுத்த வேண்டும் என்று யாருக்கும் தோன்றாது. என் தங்கமே, மற்றவர்களுக்காக பார்த்து பார்த்து உதவி செய்கின்ற உனக்கு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் உதவி செய்துவிட யாரும் இல்லை என்று நினைத்து வருந்துகின்றாய். ஆனால் என் தங்கமே, நீ அவர்களுக்கு செய்கின்ற உதவிக்கு பலன் உனக்கு இந்த வராகியிடம் இருந்து கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே. அவர்கள் வேண்டுமானால் பெற்ற உதவிக்கு நன்றி பாராட்டாமல் செல்லலாம். ஆனால் நீ செய்த உதவிக்கு உனக்கான நன்றியினை உன் அம்மா நான் எப்பொழுதும் காட்டுவேன் என்பதனை மறந்து விடாதே. மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுகின்ற பழக்கம் அந்த மனது அத்தனை எளிதாக எல்லோருக்கும் வந்து விடாது. என் பிள்ளை, உனக்கு அது வருகிறது என்றால் நிச்சயமாக இந்த அம்மா என்னாலும் உனக்கு துணையாக நிற்பாள் என்பதை மறந்து விடாதே. என் தங்கமே, செய்கின்ற உதவியை அடுத்தவர்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும் வகையில் நீ செய்ய வேண்டும்.
ஒரு நாளும் கடமைக்கே என்று உதவியை செய்யாதே. பேருக்காகவும் புகழுக்காகவும் ஒரு நாளும் உதவி செய்யாதே. நீ செய்த உதவியை காலம் முழுவதும் அவர்கள் மறக்காமல் வைத்து கொள்ள வேண்டும் என்பதை மட்டுமே நினைத்து கொண்டு நீ அவர்களுக்கு உதவி செய்தால் போதும். அந்த செய்கையே உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.